ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா என்ட்ரி ஒர்க்லாம் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணும்போது இந்த டாப் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கன்னு நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தால் என்ட்ரி பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அது எப்படி ஃப்ரீஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் அந்த டாப் ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு வியூவுக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்து ஃப்ரீஸ் டாப் ரோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா டாப் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடும். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். இல்லை, எனக்கு வந்து இப்போ இதே மாதிரி ஒரு 3-4 காலத்தை வந்து எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், 4-5 டேட்டா வந்து இருக்குது, அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே ஃப்ரீஸ் பேன்ஸ் போய்ட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்துக்கோங்க. அன்ஃப்ரீஸ் கொடுத்துக்கிட்டு எதுலேருந்து டேட்டா வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு மேலே டேட்டா வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 3 பேஜோட உங்களுக்கு கலர் கொடுத்து காட்டுற பாருங்கள். எல்லோ கலர் கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த 3 பேஜ் எதோட இப்போ 3ல் வந்து நம்ம ஃப்ரீஸ் பேன் கொடுத்தோம், அதுலேருந்து மேலே டாப்பில் ஒரு 3 இது இருக்குது. இல்லை எனக்கு ஒரு 4-5 பேஜ் 4-5 இது ஒரு 8 வரைக்கும் வேணும் அப்படின்னா 8ல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டு திரும்ப ஃப்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 7 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் எப்படி ஆகும்னா, இதோட ரோவும் இந்த பக்கம் இதுக்கு மேலே இருக்கிற ரோ ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த 7 வரைக்கும்ங்கிறது வந்து ஃபுல்லாக இதாகும், அதுக்கு கீழே இருக்கிறது மட்டும் டவுன் ஆகிட்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.